ஆர்சிபி டீம் ஐபிஎல்ல கப் அடிச்சது போல நாங்களும் இந்த வாட்டி கப் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் டீமோட மெயின் ரைடரான ஆகாஷ் இண்டே சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு டீட்டெயில்டாக பார்க்கலாம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆகாஷ் இண்டே இந்த ஒரு இன்டர்வியூவில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட ஊரில் கபடி பயங்கரமான ஃபேமஸ். பட் அவரோட குடும்பத்தில் அவரை தவிர வேறு யாருமே கபடி ப்ளே பண்ணுறதில்ல. இன்ஃபேக்ட் அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட பெருசாக எந்த ஒரு பிளேயருமே நேஷனல் லெவல் வரைக்கும் போனதில்லை. ஸோ அந்த ஒரு பாதை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் என் மேலே எனக்கு அதிகமான நம்பிக்கை இருந்து விடாமுயற்சி இருந்துச்சு. அதிகமாக உழைச்சிருக்கேன், அதுக்கான பயன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் ஆகாஷ் இண்டே பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஒவ்வொரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுலேருந்து அவரோட கேமை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேம் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ வரைக்கும் பயங்கரமாக உழைச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் இதையும் தாண்டி போவேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. அண்ட் ஆகாஷ் இண்டே முக்கியமாக சொன்னது, இந்த ஒரு பெங்களூர் டீம் பார்த்தீங்கன்னா புதிய டீமாகவும் யங் டீமாகவும் இருக்காங்க. ஸோ எப்படி ஐபிஎல்ல ஆர்சிபி டீம் ஒரு யங் டீமை வச்சு ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி நாங்களும் இந்த வாட்டி ஜெயிக்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் எங்களோட யங் பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. ஸோ நாங்கள் யார் அப்படிங்கிறத இந்த வாட்டி நிரூபிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் எங்களோட மைண்ட் செட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு.